அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மக்களின் அறநெறி காட்டி திருக்குறள். இந்திய அறிவாய்வியல், மீவியற்பியல் ஆகியவற்றின் மிக பழமையான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் திருக்குறள் உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் போன்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. திருக்குறளை இயற்றிய பெருமைக்குரியவர் திருவள்ளுவர் ஆவார். திருவள்ளுவரின் பிறப்பு முதலான வரலாற்றை உறுதியிட்டு கூற இன்று வரை போதுமான ஆதாரங்கள் கிடைக்கப் பெறவில்லை. எனினும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. திருவள்ளுவர் மொத்தமாக 1330 குறட்பாக்களை இயற்றியுள்ளார். வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை நல்வழிகளையும் அந்த ஒரே நூலில் கூறியுள்ளார் வள்ளுவர். திருக்குறள் என்பது மொழி, இனம், மதம், சாதி, சமயம் என்ற எந்த ஒரு வேறுபாடுமின்றி அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. சமுதாயத்தின் முன்னேற்றம் என்பது ஒவ்வொரு தனி மனித வாழ்வில் வெற்றியில் உள்ளது. இதனை வலியுறுத்தும் விதமாக அரண் வலியுறுத்துதல், விருந்தோம்பல், இனியவை கூறல், பயனிய சொல்லாமை, ஈகை, வினை தூய்மை, வாய்மை, இன்னா செய்யாமை, சிற்றினம் சேராமை